வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. நம் புத்திசாலித்தனத்தால் பிரச்சனைகளை எவ்வளவு சமாளித்தாலும் நம்மளே அறியாமல் பல கஷ்டங்கள் வரதான் செய்யும். இதை சமாளிப்பதற்கு நாம் வழிபாட்டில் கலசம் வைத்து வழிபடுவதை முறையாக கொள்ள வேண்டும். நாம் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு கும்பத்தில் தேங்காய் மாவிலை வைத்து நாம் வழிபட்டு வர வர நம் வீட்டில் கஷ்டங்கள் தீர்வதாக கூறப்படுகிறது. பொதுவாக கும்பாபிஷேகம் போன்ற நாட்களில் கலசம் வைத்து வழிபடும் முறை இருந்தது. இந்த கலசத்தில் உள்ள தண்ணீரை கும்பாபிஷேகத்துக்கு ஊற்றுவார்கள். நாம் நிரந்தர கலசம் வீட்டில் வைப்பதென்றால் நாம் ஒரு குடத்திலோ செம்பிலோ பச்சரிசி நிரப்பி அதன் மேல் முழு மட்டை தேங்காயை நாம் மஞ்சள் குங்குமம் வைத்து வைக்க வேண்டும். நாம் விரத நாட்களில் வைப்பதென்றால் தண்ணீர் ஊற்றியும் வைக்கலாம், அரிசி நிரப்பியும் வைக்கலாம். ஆனால் நாம் தொடர்ந்து நம் வீடுகளில் நிரந்தர கலசம் வைத்து அதனால் நாம் நன்மை அடைய வேண்டுமென்றால் பச்சரிசி நிரப்பி அதன் மேல் மங்கள பொருட்கள், நாணயம், மஞ்சள் கிழங்கு, வாசனை பொடிகள் போட்டு அதன் மேல் மாவிலை வைத்து மட்டை தேங்காயை நாம் வைத்துவிட வேண்டும். இதை நாம் ஒரு 6 மாதம் வரை அப்படியே பூஜை அறையில் நிறுத்தி அதை வழிபட்டு வரலாம். நிரந்தரமாக மகாலட்சுமி குடியிருந்து நம் கஷ்டங்களை போக்குவாள். செம்பு கழுத்தினில் நாம் ஒரு மஞ்சள் கயிறை கட்டிவிடலாம். இதுவே நமக்கு போதுமானது. நாம் நிரந்தர கலசம் பூஜை அறையில் வைப்பதற்கு ஒரு சிறிய தாம்பாளம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் பச்சரிசியை நிரப்பி அதன் மேல் நாம் செம்பு வைத்து அந்த செம்பிற்குள்ளும் நாம் அரிசியை பாதியளவு போட்டு பின்பு மஞ்சள் கிழங்கு, வாசனை பொடிகள், நாணயம் போட்டு மாவிலை வைத்து மட்டை தேங்காய், அதாவது தேங்காய் உரிக்காமல் முழுதாக மட்டையுடன் இருக்கும்படி நாம் வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு வஸ்திரமாக நாம் ஒரு சிறிய பட்டு துணியை சாத்தி நம் வீட்டில் பூஜை அறையில் நிரந்தரமாக வைத்து விடலாம். இப்படி வைத்து வணங்கும்போது நம் வீட்டில் பெரிய பிரச்சனைகள் வராமல் காக்கப்படுவதாகவும் சுபகாரிய தடைகளோ, கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை யாவும் நீக்கப்பட்டு இந்த வருடம் முழுவதுமே நமக்கு நன்மைகள் கிடைப்பதாக கூறப்படுகிறது. நாம் 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றிக்கொள்ளலாம். இப்படி தொடர்ந்து நாம் இதை வைத்து வழிபட நம் சந்நிதிகள் நன்றாக வாழ்வதோடு கஷ்டங்கள் குறையப்படும். பொதுவாக பூரண கும்பத்திற்கு மிகுந்த சக்தி உள்ளதாக கூறப்படுகிறது. கும்பாபிஷேக நாட்களில் நாம் நிரந்தர கலசத்தை வைத்து வழிபட்டு கும்பாபிஷேகம் அன்று அந்த தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்து நன்மை பெறுகிறோம். அதேபோல் நம் வீட்டினும் நிரந்தர கலசமாக இப்படி வைத்து வழிபடும்போது அந்த நல்ல தேவதைகள் யாவும் குடியிருப்பதோடு தெய்வ கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும். மேலும் நம் மனதிலும் ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கு இதற்கு உதவியாக இருப்பதோடு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும். ஆகவே நாம் அனைவரும் நிரந்தர கலசம் வைத்து வீட்டில் நன்மை பெறலாம். மட்டை தேங்காய் வைக்காமல் நம் சாதாரண தேங்காயை வைத்தோம் என்றாலும் அதில் மஞ்சள் பூசி சந்தனம் பொட்டு வைத்து நம் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ தேங்காயையும் அரிசியையும் மாற்றி இதேபோல் நிரந்தர கலசம் வைத்து நாம் வழிபட்டு வந்தோம் என்றாலும் சகல சௌபாக்கியங்களும் நன்மைகள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.